கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஓய்வு நாள் என்ற ஒரு வார்த்தையோடு இன்றைய நற்செய்தி துவங்குகிறது. இந்த ஓய்வு நாள் என்றால் என்ன? ஓய்வு நாள் என்பதை யூதர்கள், இஸ்லாமியர்களும் கூட மிக குறிப்பாக, கண்டிப்பாக அவர்கள் இன்றும் கடைபிடித்து வருகின்றார்கள். ஓய்வு நாள், நோன்பு, வழிபாடு, இதையெல்லாம் அவர்கள் விடுவதே இல்லை. கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் நாம் சமரசம் செய்து கொள்கின்றோம். இதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நிறைய நேரங்களிலே எடுத்துக்கொள்வதே இல்லை. மாறாக அவர்களெல்லாம் அடிப்படையாக இதை வைத்து இன்றைக்கும் கடைபிடித்து வருகின்ற ஒரு உண்மை. அந்த வகையிலே இந்த ஓய்வு நாள் எங்கே ஆரம்பிக்கிறது, எதிலே தொடங்குகிறது என்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பு பொருளாக அவர் உருவாக்குகின்றார். கடைசியாக ஆண்டவர் ஓய்வெடுத்தார். அவர் தனது படைப்பு பணியை நிறைவு செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுளே இந்த இறுதி நாள் அன்று ஓய்வெடுத்தார் என்று சொன்னால், இந்த ஓய்வு நாளைத்தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். இந்த மோசேயின் கட்டளையை லேவியர் ஆகமத்திலே முழுவதுமாக அதனுடைய விளக்கத்தையும் அதனை கடைபிடிக்க வேண்டிய வரைமுறைகளையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஓய்வு நாள் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாளை மீறுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதினார்கள். கடவுளுடைய கட்டளைகளில் இரண்டாவது கட்டளையாகவும் மூன்றாவது கட்டளையாகவும் இறைவனை பற்றிய ஒன்றாக இருப்பதனால் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஓய்வு நாள் என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கும் இந்த ஓய்வு நாளை யூதர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் முதல் நாள். ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் கடைசி நாள், ஓய்வு நாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அவர்கள் சனிக்கிழமையை தான் ஓய்வு நாள் என்று கொண்டாடுகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தினுடைய முதல் நாள் என்று தான் சொல்லப்படுகிறது. எனவே தான் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு காட்சியிலே நாம் பார்த்தோம் என்றால், வாரத்தின் முதல் நாள் விடியற்ப காலை விடிவதற்கு முன்பாகவே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்றாக அவர்கள் கருதுகின்றார்கள். அப்படி இருக்க இந்த ஓய்வு நாளிலே ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் கட்டளை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையை செய்கின்றார். ஒரு மனிதனுக்கு நலம் அளிக்கின்றார், குணம் கொடுக்கின்றார், சுகம் அளிக்கின்றார். அந்த மனிதன் கை சூம்பியவனாக அவன் இருக்கின்றான். எனவே அவனுடைய கையை பிடித்து அவரை நலமாக்கி விடுகின்றார் ஆண்டவர் இயேசு. இதை ஒரு குற்றமாக அவர்கள் கருதுகின்றார்கள். அதை செய்யக்கூடாது, ஏன் இதை செய்தார் என்று அவர் மேல் குற்றம் சுமத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே விளக்கிச் சொல்கின்றார். உங்களுடைய பிள்ளையோ அல்லது நீங்கள் வளர்க்கின்ற மாடோ கிணற்றில் விழுந்துவிட்டால் நீங்கள் உடனடியாக சென்று காப்பாற்ற மாட்டீர்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீர்கள். ஒரு மாடு விழுந்துவிட்டால் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அவ்வளவு அவசரம் காட்டுகின்றீர்கள். உங்களுடைய சொந்த பிள்ளை என்றால் நீங்கள் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கின்றீர்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய நோயை குணப்படுத்த வருகின்ற பொழுது அவனுக்கு அந்த நன்மையை செய்யக்கூடாதா என்ன என்று அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டு மடக்கி உண்மையை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இதில் என்ன உண்மை இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால், ரோமையர்களுடைய காலத்திலிருந்தே இந்த சட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. காரணம், ரோமையர்கள் தான் முதலாக சட்டத்தை சரிவர இயற்றினவர்கள். எனவே தான் சட்டம் படிக்கின்றவர்கள் லத்தீன் மொழியை அடிப்படையிலே அவர்கள் படிக்க வேண்டும். அந்த சட்டத்தின் அடிப்படையில், அந்த லத்தீன் என்ற முறைமையில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையும் வருவதனால், இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்பதனால் இந்த சட்டம் என்பது அடிப்படையாக இருக்கிறது. அது ஒரு ஒழுங்குமுறையை நமக்கு கொடுக்கிறது.
அந்த விதத்திலே அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது நமக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்கள், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் என்பவரும் அதை தொடர்ந்து வந்த கர்தினால் ராட்சிஞ்சர், பிறகு அவர் 16ஆம் பெனடிக்ட் என்று போற்றப்பட்டார். அவர் சிறப்பாக அவர் பணியாற்றினார். அவருடைய போதனையும் கூட இந்த ஆண்டவருடைய நாள், ஓய்வு நாள் என்று இல்லை, ஆண்டவருடைய நாள், அது ஞாயிற்றுக்கிழமை, அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது சட்டம் என்று சொன்னால், இந்த சட்டத்திலே 2 பகுதிகளாக நாம் பிரிக்க வேண்டும். சட்டத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது மனிதனுடைய நலன், மக்களுடைய நலன். அதன் மேல்தான் அந்த சட்டம் என்பதும் இருக்கிறது, அமைந்திருக்கிறது. எனவே மனித நலன் என்பதும் மனித தன்மை என்பதும் அடிப்படையிலே இருக்கிறது. அதுதான் முதலாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதை நாம் எடுத்துவிட்டு வெறும் சட்டத்தை மட்டுமே நாம் பிடித்துக் கொள்கின்றோம். அந்த சட்டம் சரிவர நமக்கு பொருந்தாது, அது உண்மையாக முழுமையாக நிறைவாக இருக்காது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஓய்வு நாள் என்பது யாருக்காக? ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, மனிதனுடைய நலனுக்காக. ஆனால் மனிதன் என்பவன் ஓய்வு நாளுக்காக அல்ல. ஏன் சாப்பிட வேண்டும்? வாழ்வதற்காக. ஆனால் வாழ்வதே சாப்பிடுவதற்காக என்று இருந்தால் அது தலைகீழான ஒரு மதிப்பீடாக மாறிவிடும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? இந்த சட்டத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது. த லெட்டர் ஆஃப் த லா அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்வார்கள். அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்ற சாராம்சாரம், த ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியது. அந்த சட்டம் எழுத்து வடிவாக நமக்கு என்ன சொல்கிறது? அதுதான் அந்த மேட்டர், லெட்டர் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கு நீதிமன்றங்களிலே அன்புக்குரியவர்களே, இந்த லெட்டர் ஆஃப் த லா என்பதைத்தான் கடைபிடிக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அதுதான் நீதி. ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு நீதி என்று நாம் மாற்றி மாற்றி சொல்ல முடியாது. எனவே தான் த லெட்டர் ஆஃப் த லா அங்கே அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்பதுதான் மிக முக்கியமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் தான் மனிதாபிமானம் என்பதையும் நலன் செய்வதையும் நன்மை புரிவதையும் ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நன்மையை செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. உடனடியாக நாம் அந்த நன்மையை செய்வதற்கு ஓடோடி வர வேண்டும். அதை விரும்பி நாம செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்வது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தீமையை விலக்கி நன்மையை செய்கின்ற நல்ல உள்ளம் என்பதற்கு நேரம் காலம் தேவையில்லை. இப்பொழுது எப்பொழுது என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது எது தேவையோ அது நன்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய படிப்பனையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பை அடிப்படையாக கொண்டு மனித மாண்பையும் மனித தேவையையும் நாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய நன்மையான வாழ்வை தொடருவோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென்.